திரு ரவீந்திரன் துரைசாமியிட்டிருந்து வாத துவங்குறேன். மக்கள் நலனில் அக்கறை செலுத்துகின்றனவா திமுக கூட்டணி கட்சிகள்? இந்த கேள்வி எப்படி எதனால எழும்புதுன்னு பாக்குறீங்க சார்? அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மதசார்பற்ற அணி அமைக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். அந்த அணியை மையமாக வச்சு விசிகாவுக்கு 5 இடங்கள்ங்கிற அளவுக்கு 2024 முயற்சி பண்ணாங்க. நான் அவருக்கு விசிகாவை பொறுத்தளவில் பாஜக கூட அதிமுக இல்லைனாலும் கூட அதிமுகவோட சீட் கன்வெர்ட்டபிலிட்டி ஓட் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி என்னங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஐயப்பாடு இருந்தனால அவங்க திமுக அணியிலேயே கண்டினியூ பண்ணாங்க. அதற்கு பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகும் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறோம், நீங்கள் வாங்க வாங்கங்கிற ஒரு அழைப்புதல்களை பல இடங்களில் திடீர்னு அழைப்பாங்க, திடீர்னு அடிமையாயிட்டாருங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாப்பில். அதுலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏமாற்றம்னு சொல்லும்போது திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒன்றா இருந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட யாரும் மிகப்பெரிய பலத்தை ஒன்றாக சேருவதற்கு முன்னாடி காட்டினவங்களில். இன்னும் சொல்லப்போனால் டிஸ்ட்ரஸ் பொசிஷனில் ஜெயலலிதா இடதுசாரிகளுக்கு ஒரு எம்பி சீட்டு தான் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனியாக நின்று அதுக்கப்புறம் அவங்களோட 2 எம்பி சீட்டுங்கிற அந்த இதில் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள திமுக அணியிலையும் அவங்க இடம்பெற்று, இன்னும் சொல்லப்போனால் திமுகவும் ஆர்கேனரை சந்தித்து தான் அந்த அணிக்கு வராங்க. ஸோ இந்த அணிங்கிறது ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அணி. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஜம்பிங் ஓட்டு கிடைக்குது. அதை அதில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அரசியல் இயக்கத்தை பொறுத்தவரை தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியமான ஒன்று. தேர்தல் வெற்றி திமுக அணியில் ஒன்றிணைந்து நின்றால் உறுதின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறது வரை அவங்க அந்த அணியில் தொடர்ந்து போவாங்கங்கிற கருத்தை நான் பல முறை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று வெற்றி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு, என்னோட ஐடியாலஜிக்கலாக அவங்க பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் ஒன்று சேரக்கூடிய கட்சிகள். பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் ஒன்று சேரக்கூடிய கட்சிகளுங்கும் போது காங்கிரஸ் நேரடி எதிரி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கல் எதிரி, விசிகா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் தலைமையேற்ற பிறகு கலைஞர் மாதிரி இல்லாமல் உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பிரின்சிபிள்டு அலையன்ஸுங்கிற அந்த இமேஜும் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த 2 வெற்றி ஒரு பாஜக எதிர்ப்புங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய அலையன்ஸுங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. திமுகவுடைய பாவ மூட்டைகளையும் கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றனவா? அதாவது கூட்டணி கட்சிகள் என்ன செய்யணும், எப்படி வெற்றி பெறணுங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது. இப்போ அவர் சொல்றது சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு. இன்னைக்கு வெற்றிக்கு உத்தரவாதங்கிற அடிப்படையிலையும் எடப்பாடி கிட்ட வர்றதுக்கு தயாரில்லை. பாஜக கூட்டணியில் அவர் கைகுலிக்கிறாங்கிற அடிப்படையிலும் அவங்க எடப்பாடி கூட வர்றதுக்கு தயாரில்லை. ஸோ அந்த கூட்டணி கட்சிகளை பற்றிய இவருடைய விமர்சனங்கள் ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதை தாண்டி அதில் பெரிய இது இல்லை. இப்போ இவரோட இன்னொரு சிக்கல் என்னென்னா, மீதி வெளியே இருக்கக்கூடிய கட்சிகளையும் ஒன்றிணைக்க முடியலை. தேமுதிக அவங்க ஜனவரி மாதம் முடிவை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்க திமுக கிட்ட ஒரு நெருக்கத்தை காட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இந்த மாதிரிலாம் சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம் இல்லை. அதில் தோத்துட்டாருங்கிறது நல்லாவே தெரியுது. அதில் தோற்றதுனால அவங்கள பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. அடிமைகள், கொள்கை இழந்து திமுகவுக்காகவே மாறிட்டீங்க, தனித்தன்மை இழந்துட்டீங்க, நீங்கள் போராடலை, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறீங்கிற அளவுக்கு அவங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லும்போது திமுக கூட்டணியில் ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கக்கூடியவங்களை நீங்கள் உங்கள் கொள்கைகளை விட்டுக்கிட்டு உங்கள் அரசியலை விட்டுக்கிட்டு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளே சொல்றாங்கல்ல, 98% தேர்தல் அறிக்கையில சொன்னதை எதையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையில எந்த அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, நிரந்தர பணி ஆக்கலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிற அந்த இடத்துல கரெக்டாக தானே பதிவு செய்கிறாரு எடப்பாடி. செய்கிறாரு. பட் தேர்தல் கூட்டணிங்கிறதுல இதை மட்டுமே மையமாக வச்சு தேர்தல் கூட்டணி அமைகிறது இல்லையே. சொல்றது திமுக அரசு இதெல்லாம் செயல்படுத்தலைன்னா நீங்க நாளைக்கு மக்கள் மன்றத்தில் போயிட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லுவீங்க? அது அந்த கவலை அந்த கட்சிகளுக்கு தான் அதிகம் இருக்க முடியுமே தவிர எடப்பாடிக்கு அது இருக்க முடியாது. அந்த கட்சிகள் 2 அடிப்படையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சொல்றாரோ, அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றது என்னன்னா, அவருக்கு இப்போ இருக்க கூட்டணியில் இன்னும் சீட் ஷேரிங்கே முடியலை.
அப்போ அவருக்கும் அதில் ஒரு குழப்பம் இருந்து நீடிச்சிட்டு இருக்குது. ஏற்கனவே அவர் இருக்கிற கூட்டணி வந்து 2024ஆம் ஆண்டு 330 சீட்டு வரும், மோடி 3வது முறையும் பிரதமராக வருவார்னு ஒரு உறுதி அவர் கொடுத்துக்கிட்டு பெரிய அளவுக்கு என்டிஏல இந்தியாவிலே 2வது தலைவராக பிரதமருக்கு வலது பக்கத்தில் இருந்தவர் 6 சீட்டு தான் தருவேன்னு அவர் சொல்ல, 12 சீட்டு தான் தருவேன்னு அண்ணாமலை சொல்ல, அதில் கேட்க அந்த கூட்டணி முறிஞ்சது. அதே மாதிரி இப்போவும் அந்த கூட்டணி வந்து ஒரு சீட்டு தகராறுங்கிற புள்ளியில் அந்த கூட்டணிக்குள்ளே அது கூட்டணின்னு அவங்க முடிவெடுத்தாலும் 2 பேரும் மக்களவையில் தோத்ததுனாலையும் எப்படி சீட் ஷேரிங்கிறதுல வந்து அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட அதிமுக கூட்டணிக்குள்ளே குறைவான சீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாரு. இவர் அண்ணாமலை பொறுத்தவரையில் தான் எடுத்த ஓட்டுக்கு உரிய சீட்டு வேணுங்கிற இதில் இருக்கிறாரு. ஸோ இது நாளைக்கு பிரச்சனைக்கு வரும்போது நாம் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு இருந்தால் தான் இவங்கள்ட்டையும் ஸ்ட்ராங்காக கூட்டணி பேச முடியும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு வந்து எடப்பாடிக்கு வெற்றி எடப்பாடி டெலிவர் பண்றதுலயும் ஒரு கேள்விக்குறி இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இல்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் தானே திமுக கூட தேர்தல் நேரத்தில் பார்கெனிங் பண்ண முடியும். இல்லையா, அவங்க ஒரு செட்டா பார்கெயின் பண்ணி முடிச்சிட்டாங்க. 3 எலெக்ஷன்ல அவங்க கூட்டணி முடிவாயிருக்குது. 3 எலெக்ஷன்ல அவங்க பார்கெயின் பண்ணிட்டாங்க. ஒரு மக்களவை தேர்தல் மாதிரி அடுத்த மக்களவை தேர்தலையும் பண்ணிட்டாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்களால பார்கெயின் பண்ண முடியும், அவங்களால சீட் ஷேரிங் பண்ண முடியும். சார் நீங்க 2021ல திமுக கூட்டணி சந்திக்கும் போது இருந்த பிரச்சனைகள் இப்ப 2026ல அதே மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கா, அதை விடவும் பல மடங்கு உயர்ந்திருக்கா? சவால்கள் திமுக கூட்டணி அன்னைக்கு அவங்க ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஓட்டையும் எடுத்து வந்தாங்க. சரி, இந்த முறை இன்னைக்கு இவங்களுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் இருக்குது, அது மறுக்கிறதுக்கு இல்ல. அது எந்த அளவுக்கு இருக்குது என்ன இதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் பேசப்படுது, அது ஒரு இஷ்யூவாட்டு முன்வைக்கப்படுறாங்க. அதற்காக இவங்க தொடர் வெற்றியில் இருக்கவங்க ஐடியாலஜிக்கலாக ஒன்றா இருக்கவங்க எப்படி அணி மாற முடியும்? இல்லை, ஐடியாலஜிக்கல் அப்படிங்கிறது பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்காங்க. அது திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறார், சிபிஐ மாநாட்டில் கலந்துக்கும் போது அதெல்லாம் சொல்கிறாங்க, ஐடியாலஜிக்கலி எப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு, யாரும் அடிமை இல்லை. ஆனால் நான் இன்னொரு கட்சிக்கு போகும்போது நீங்கள் 4.5 ஆண்டுகளாக இதே கூட்டணியில் இருந்தீங்க, தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தீங்களா? நிரந்தர பணியாளர் அப்படின்ட்டு எல்லா துறைகள்லையும் கேட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தீங்களா? ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தர பணியாளர் இருக்கிறீங்களா? இப்படி பல்வேறு சவால்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்க தானே சார். வெறும் வார்த்தைகள் வந்து சோறு போடாது. எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு அக்குமுலேட்டிங் பவர் வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் மிக முக்கியமான ஒன்று. எடப்பாடியை நம்பி போனால் நாம் வெற்றி பெற முடியுமாங்கிற அந்த கேரண்டி இருந்தாதான் உள்ள போவாங்க. ஒரே விஷயம், பாஜக எதிர்ப்பை வச்சுட்டே வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போ சிபிஐ மாநாட்டில் திரு ஸ்டாலின் சொன்ன அத்தனை விஷயமே பாஜக அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புல நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் அந்த ஃபுல் ஸ்பீச் இருந்துச்சு. அந்த கட்சிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்குது. அதை தாண்டி பாஜக எதிர்ப்புக்கு வந்து கோகரண்டா நிற்கும் போது 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்குகள் வந்து கன்சால்டேட் ஆகுது. ஸோ அந்த 18% கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனுங்கிறது அந்த அடிப்படை பலத்தோட பாஜக எதிர்ப்புங்கிறதுல வரும்போது வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதனால தான் தேமுதிக போன்ற கட்சிகளும் கூட இன்னைக்கு வந்து என்டிஏ வந்து அடித்தள மக்களுக்கு எதுவும் செய்யலைங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா, அவங்க நோக்கம் வந்து வெளிப்படையாக அடித்தட்டு மக்கள்னு சொன்னாலும் கூட, கம்யூனிச பாணியில் அந்த கருத்தை சொன்னாலும் கூட, உண்மையிலே அவங்க அச்சப்படுறது வந்து நம்ம இந்த அணிக்குள்ளே போனால் பாஜக எதிர்ப்பு நம்மளையும் தாக்குமே, நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு நமக்கு இருக்காதுங்கிற எண்ண ஓட்டத்தில் தான் தேமுதிகவே அந்த கருத்தை சொல்றாங்க. சரி சார்.